காலங்கள் ஓட ஓட எனக்கும் திருமணமாகும் வயதும் வந்து சேர்ந்தது. வீட்டில் எனக்கான ஒருத்தியை தேர்ந்தெடுக்கும் படலத்தில் குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தீவிர முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு நாட்களும் நகர என்னவளை கரம் கோர்க்கும் நாளும் வந்தது. இருதரப்பு உறவினர்களின் வாழ்த்துக்களோடும் பிரார்த்தனைகளோடும் எங்களது திருமணம் இறைவனின் ஆசியோடு இனிதே நடந்து முடிந்தது. இவ்வாறு எங்களது திருமண வாழ்க்கையில் எங்கள் இருவருக்குள்ளும் காதலுக்கும் அரவணைப்பிற்கும் குட்டி குட்டி அன்பு சண்டைகளுக்கும் எவ்வித குறைவும் இல்லாமல் இறைவன் கருணையோடு மிகுந்த சந்தோஷமாக நகர்ந்து கொண்டும் இருந்தது. இவ்வாறு நாட்களும் உருண்டோட திருமணமாகி 5 வருடங்களும் கடந்தன. அதுவரைக்கும் எந்த குறைவும் இல்லாமல் சென்று கொண்டிருந்த எங்களது வாழ்க்கையில் அடிக்கடி உறவினர்கள் மூலமாகவும் நண்பர் வட்டாரங்கள் மூலமாகவும் சுற்றத்தார் மூலமாகவும் சில கேள்விக்கணைகள் எங்களை நோக்கி வர துவங்கியது. திருமணமாகி இத்தனை வருடங்களாகியும் ஏன் இன்னும் குழந்தை இல்லை என்ற கேள்விதான் அது. இந்த கேள்வியை ஒரு குறையாகவே இந்த சமூகம் கருத தொடங்கியது. கேட்பதற்கு இந்த கேள்வி இலகுவானதாக இருந்தாலும் அத்தனை வழிகளை அள்ளி வீசக்கூடியது என்பது யாருக்கு தெரிந்துவிடப் போகிறது? மனமுடித்த நாளிலிருந்து மாதம் ஒரே கேள்விதான். பதில் சொல்லியே பைத்தியம் பிடித்து விட்டது எனக்கும் என் மனைவிக்கும். 5 நாட்கள் தள்ளி போனாலும் ஆசைகள் அருவியாய் கொட்டும். அடுத்த நாளே ஏமாற்றத்தின் வழி அறியாமல் கண்கள் இரண்டினிலுமிருந்து கண்ணீர் மழையாய் சொட்டும். ஒரு ஆண் மகனாக நான் ஒரு அப்பாவாகிட முடியாதா? எனக்கென்று ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காதா? என் மகனையோ என் மகளையோ அள்ளி என் மார்பில் சாய்த்து கொஞ்சிட முடியாதா? முத்தம் கொடுத்திட முடியாதா? அந்த பிஞ்சு கரங்களையும் பஞ்சு பரிசத்தையும் என் கரங்களில் எப்போது ஏந்துவேன் என்று நான் ஏங்கி தவிக்காமல் இந்நாட்கள் என்னை விட்டு நகர்ந்து சென்றது கிடையாது. எனக்கே இப்படி ஆசைகளும் ஏக்கங்களும் அலைமோதும் போது என்னவளின் மனவேதனைகளையும் ஆசைகளையும் ஏக்கங்களையும் என்னால் வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது. குழந்தை இல்லை என்பது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இந்த சமூகத்தின் கேளிகளுக்கும் கிண்டல்களுக்கும் நையாண்டிகளுக்கும் வசை கவிக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் எங்களின் மௌனமே பதிலாகி போனது. இந்த வேதனையால் சில குடும்ப நிகழ்வுகளுக்குமே நாங்கள் செல்வதை தவிர்த்து விட்டோம். மீண்டும் அந்த கேள்வி கணைகளுக்கு முகம் கொடுக்க எங்களால் முடியாது என்பதால் நாங்கள் செல்லாத வைத்தியசாலைகள் இல்லை, பார்க்காத வைத்தியர்கள் இல்லை, செய்யாத பரிசோதனைகள் இல்லை, எடுத்துக்கொள்ளாத மருந்துகளும் இல்லை, எதுவும் கை கொடுக்கவும் இல்லை. யார் கைவிட்டாலும் எங்கள் இறைவன் எங்களை கைவிட மாட்டான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்கள் இருவருக்குள்ளும் இருந்து கொண்டே இருந்தது. ஆம், என் இறைவன் என்னை கைவிடவில்லை. அன்று காலை வளமையை போல என் மனைவியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றேன் என்று என் மனைவி சொல்லியதும் கண்கள் இரண்டும் என்னை அறியாமல் கண்ணீர் மழையை பொழிய சந்தோஷத்தில் கைகால் புரியாமல் வியப்பில் திகைத்து போனேன். ஏதோ சாதித்து விட்டதாகவும் அடுத்த கணமே என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை எனும் அளவிற்கு என்னை சந்தோஷத்தில் கட்டி போட வைத்தது அந்த செய்தி. 5 நாட்கள் தள்ளி போனதாகவும் எப்போதும் போல இதுவும் ஏமாற்றமாகி விட்டுவிடும் என்ற வருத்தத்தில் எதுவாக இருந்தாலும் பரிசோதித்து உறுதிப்படுத்திவிட்டு சொல்லலாம், இல்லையென்றால் அது மீண்டும் உங்களை காயப்படுத்திவிடும் என்று எண்ணியதாகவும் தான் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறேன் எனவும் என் மனைவி என்னிடம் சொன்னாள். உடனே வீட்டுக்கு விரைந்தேன். என் மனைவியை கட்டி அணைத்து நெற்றியில் முத்தம் கொடுத்தேன். அம்மாவிற்கும் தகவல் சொன்னோம். அவசரமாய் ஓடி வந்தாள். ஆனந்த கண்ணீர் வடித்தாள். மகளை மலடி என்று சொல்லிவிடுவார்களோ என்று மனதில் இருந்த கவலை போனதாய் சொன்னாள். 10 மாதம் சுமக்க வேண்டும், பக்குவமாய் நடக்க வேண்டும், பழங்களை சாப்பிடு, பார்த்து நடந்துக்கோ, கவனமாக பார்த்துக்கோள் என்று என்னிடம் அறிவுரை சொல்லிவிட்டு போனார்கள். கருவானது உருவானது. கண்கள் 2, கைகள் 2, கால்கள் 2, கண்ணம் 2, நெற்றி, புருவம், இன்னும் எத்தனையோ. என் மனைவி அவள் தாய்மையை முழுதுமாக உணர்ந்ததை அவள் முகம் எனக்கு காண்பித்தது. ஆனால் எனக்குள் ஒரே ஒரு ஏக்கம் மிச்சம் இருக்கிறது. குழந்தை இல்லை என்பதை காரணம் காட்டி இத்தனை வருடங்களாக சொல்லாலும் வார்த்தைகளாலும் எங்கள் மனதை சிதைத்தவர்களை நோக்கி நான் அப்பாவாகிவிட்டேன் என்று நேருக்கு நேர் சொல்லிவிட வேண்டும் என்று. வார்த்தைகளுக்கு வலு அதிகம். அவசரம் கொண்டு யார் மனதையும் சிதைத்து விடாதீர்கள். காலத்தால் அழியாதது அவைகள்.
அன்று என்னை ஏளனம் செய்தவர்கள் இன்று என் முன்னால் நிற்க தயக்கம் செய்வது ஏனோ? பதில் அவர்களிடம். சமூகத்தில் என்னை போன்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன. முடிந்தால் நம்பிக்கை ஊட்டும் 4 ஆறுதல் வார்த்தைகள் பேசுங்கள், இல்லையெனில் மௌனமாக இருந்து விடுங்கள். அதைவிட ஒரு சிறந்த புண்ணியத்தை உங்களால் அடுத்தவர்களுக்கு செய்துவிட முடியாது.